பகையாளி எழுதுறதுக்காக பாஸ்வதாசனம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, எதிராளி எழுதுறதுக்காக ஈஸ்வரிடம் வரம் வாங்க போறேன்னு சொல்றீங்க. ஆகையால் என்னைக்கு மலைத்து செல்லுங்கள் சுவாமி. ஏன்னா நானும் தபத்துல தான் இருக்கேன். ஏன்னா இந்த நாட்டுல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை இல்லவா, அதனால நான் வந்தேன் அப்படின்னா அந்த சிவபெருமான் இறக்கப்பட்டு உங்களுக்கு பாஸ்வதாசனம் தந்தாலும் தருவார்கள். என்னை அனுப்பினதே வந்து பெண்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிதாம்மா அனுப்பி வச்சாங்க. நான் வந்து உங்க முன்னால் வரவில்லை சுவாமி. நீ நல்லா தானே பார்த்துக்கிட்டு கேட்குற சுவாமி. அப்புறம் எப்படி நான் உங்கள் பின்னால் நடந்து வருகின்றேன். ஏம்மா சுவாமி எதுக்குமா இவ்வளோ சிரமம்? நான் தான் என் குடும்பத்துக்காக சிரமப்படுறேன், உனக்கு அவ்வளோ கஷ்டம் வேணாம் சாமி. நம்ம குடும்பத்துக்காக நானும் கஷ்டத்துல பங்கேற்க. உன் வேலையை நீ பாருமா, என் வேலையை நான் பார்க்கறேன். சுவாமி சரியான கேள்வி. அப்ப விருப்பம் இல்லாமலா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க? ஆமா. அப்படி இல்ல, கேட்காம விட்டுருந்தா என்ன நான் போயிருப்பேன். ஆமா, உங்களை சிரமப்பட சரி நான் விட மாட்டேன் சுவாமி. இப்ப பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குமா? என்னது? சிரமப்படுத்தாதமா விட்டுருமா, போயிட்டு வரேன். அப்படியும் பேசலாமோ? இதுதான் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளது. ஆமா. ஓ ஓ ஓ உந்தன் பொன்னான கைகள் உண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா, உங்க பொன்னான கைகள் உண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
முடிவீர்கள் என்று அந்த நினைக்கின்றேன். முதவே முடியான்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி, பெண்களுக்கும் கோபம் வராது என்று நினைக்கின்றீர்கள். கோபம் வந்தால் நீங்களும் தாங்க மாட்டீர்கள், இந்த பூமியும் தாங்காது. ஆகையா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். கோபம் வந்தா என்னதான் நடக்கும் நானும் பாக்குறேம்மா. உண்மையாகவா? உன்னால என்ன செய்ய முடியுமோ நிச்சயமாகவா? நிச்சயமா. என்னை திருமணம் செய்யாவிட்டால் 7 சத்திய கோடுகள் போட்டு உங்களை கோட்டை தாண்ட விடாமல் செய்து விடுவேன். சுவாமி, இறுதியாக கேட்கிறேன், உறுதியாக கேட்கிறேன், என்னை திருமணம் செய்ய முடியுமா? திருமணம் செய்ய முடியாது. இதோ 7 சத்திய கோடுகள் போடுகின்றேன். முடிந்தால் என் கோட்டை தாண்டி போய் பாருங்கள், பார்க்கலாம். ஏன்னா விரும்பிட்டே இல்லையா? அவர் போறதை என்னால தடுக்க மனம் இல்லை. ஆகையா சுவாமி, 6 கோடுகள் போட்டு விட்டேன். இப்பொழுது என்னை திருமணம் செய்கிறேன் என்று சொன்னால் போதும். நீங்கள் வேறு, நான் 6 கோடு போட்டுள்ளேன் என்று தெரிவித்தேன். இறுதியாக கேட்கின்றேன், உறுதியாக கேட்கிறேன், என்னை திருமணம் செய்ய முடியுமா? நிஜமாக, உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக? இதோ 7 சத்திய கோடுகள் போட்டு விட்டேன். முடிந்தால் என் கோட்டை தாண்டி போய் பாருங்கள், பார்க்கலாம். சிவா, ஏழகிரி பின்னால் அவள் 7 சத்திய கோடு போட்டு விட்டு சென்று விடுது. தாண்டி என்னால் செல்ல முடியவில்லை. இப்பொழுது ஆபத்து வரக்கூடிய நேரத்திலே தாயை காளிக தேவி என்று அழைத்தார். தக்க நேரத்தில் உன்னை காட்பேன் தெரிவித்தது. காளிகை அழைத்து செல்ல விடும் பொழுதுதான் சென்று வருகிறேன். பார்த்து வருகிற பொழுது